எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்பினிலே இந்த பச்சை கிளிக்கொரு சௌவந்தி பூவை தொட்டிலில் கட்டி வைத்தேன். இந்த பாட்டு வரும். இந்த பாட்டை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான். அம்மா அப்பா எப்படி வளர்க்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த பாண்டவர்கள் வனவாசத்தில் பாண்டவர்கள் குழந்தையாக இருக்கும்போது பாண்டு இறந்துட்டார். குந்தி தான் இருக்காங்க. அந்த குந்தி அஸ்தினாபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கௌரவர்கள் தலைவனான இந்த துரியோதனனை திருதாசரனும் காந்தாரியும் பீஷ்மரும் விதுரரும் கிரீப்பரும் தூக்கி கொஞ்சோன்னு கொஞ்சுறாங்க. எல்லாம் அப்படியே துரியோதனன் இல்லையா? துரியோதனன் தான் நாளைக்கு நாட்டை ஆள போகிறான் அப்படி இப்படின்னு துரியோதனன் மேலே பாசம் பொழிகிறாங்க. அந்த பாசத்தோடு இந்த பையனும் வளர்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு வரைக்கும் வந்தது இந்த கௌரவர்களுக்கு. இந்த நேரத்தில் பாண்டவர்கள் உள்ளே வராங்க, நம்ம கதைக்குள்ளே வராங்க. பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு வராங்க. பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு வந்த உடனே இந்த பாண்டவர்கள்கிட்ட வித்தியாசமான நிறைய விஷயங்களை இந்த பெரியவங்க பார்க்குறாங்க. இந்த பீஷ்மர், கிரீப்பர், விதுரர், திருதராசன் இவங்களாம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கனாக்கா, அந்த பாண்டவர்கள் 5 பேர் தேவர்களுடைய பிள்ளைங்க இல்லையா? அதனால் இவங்க 5 பேருக்கிட்டையும் அழகு, தேஜஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர் ஹியூமன் குவாலிட்டி அதிகமாக காணப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக பீமன் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணுவார்னாக்கா, அவர் ஒத்தாள் கௌரவர்கள் 100 பேர்த்தையும் அசால்ட்டாக தூக்கி வீசுவாராம். அவரை மாரி யாருமே சாப்பிட முடியாது. ஒரு பெரிய தட்டில் 20-30 கேக்காக இருந்தால் அதை லபக்கு எடுத்து வாயில் போட்டுக்குவாராம். சாப்பிட்றதுல கூட கௌரவர்களும் துரியோதனும் பீமனை தூக்கடிக்க முடியல அப்படின்னா பலத்தை என்னன்னு சொல்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நிறைய அறிவு இருந்ததாகவும் நிறைய ஐடியாஸ் இருந்ததாகவும் பெரியவங்க மேலே நிறைய மதிப்பு காட்டினதாகவும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பெரியவங்களுடைய அன்பு பாசம் பூரா அந்த பாண்டவர்கள் மேலே போயிடுச்சு. கௌரவர்களை தூக்கி கொஞ்சினவங்க பாண்டவர்களை கொஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பாண்டவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பெரியவங்க என்ன பண்ணியிருக்கணும்? கௌரவர்கள் கூப்பிட்டு பேசி சொல்லியிருக்கணும், ஐயா உனக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, பாண்டவர்கள் பாவம், அவங்க சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துட்டானுங்க, தந்தை பாசம் இல்லாமல் பிள்ளைங்க தவிக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் அவங்க மேலே அதிகமான அன்பு வச்சுருக்கோம், பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னு புரியிற மாதிரி சொல்லியிருந்தாக்கா கௌரவர்கள் மனசில்